Hello friends, welcome and welcome back to our channel Yalini Trendz. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுடிதார் டாப் வித் வந்து பாட்டமில் பேண்ட் இல்லாமல் ஸ்கர்ட். இது வந்து செமி ஸ்டிச்டு மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதுதான் டாப் பார்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நெக் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, ரவுண்ட் நெக் தான் நம்ம பண்ணணும். ஸோ நிறைய டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளார வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 மீட்டர் இருந்தது, தாராளமாக போதும். அப்புறம் ஸ்லீவ்ஸ்க்கும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டாங்க. அது ஃபுல் ஸ்லீவ் வரும், ஜஸ்ட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அதை ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துடணும். கையில் அப்புறம் பேக்கு ஃப்ரண்ட்டு தனியாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்தது ஸ்கர்ட் வந்து நல்லா 2.5 கிட்ட இருந்தது லென்த்து. கீழே வந்து ஃபுல்லாக பார்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைனிங் இதுக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. தாராளமாக பத்துனுச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. மெட்டீரியலும் சூப்பராக இருந்தது. பாருங்கள், இதான் ஸ்கர்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கர்ட் கட் பண்ணிடலாம். ஸ்கர்ட்டுக்கு வந்து லைனிங் கட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து அந்த பீஸ் எவ்வளோ இருக்குது, லென்த் இருக்குது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனிங்கை இந்த மாதிரி 4 மடித்து போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்குது. நம்ம இன்னொரு ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா 4 கிடச்சிடும். ஓகே. ஸோ இதை அப்படியே வந்து இப்படி மடித்தோம்னா 4 பீஸ் இருக்கும் நம்ம மடித்து போட்டதுக்கப்புறம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஹைட் நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ்க்கு வந்து நான் ஃபுல்லாக டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கர்ட் லென்த் வந்து 43, டோட்டல் ஸ்கர்ட் லென்த்து 43. ஸோ அதை வந்து நம்ம 2 இன்ச்சஸ் வந்து நம்ம அந்த பட்டி வைப்போம் இல்லையா, நாடா போடுவோம்ல, இது வந்து நான் நாடா தான் போட போகிறேன். ஸோ அது வந்து 2 இன்ச் இருக்கிற மாதிரி வரப்போகுது. ஸோ வந்து நம்மளுக்கு இங்கே லென்த் வந்து 41 வேணும். ஓகே. அப்புறம் ஹிப் சைஸ் வந்து 30 வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்டு. அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது கொஞ்சம் லூஸ் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இது எவ்வளோ இருக்குது, லென்த் இருக்குது இந்த கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விடணும். அந்த பட்டி தப்போம் இல்லையா, அது பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மீதி வந்து லென்த் அப்படியே விட்டுற வேண்டிதான். 41 இருந்ததுனாலும் அப்படியே விட்டுருங்க. இல்லை அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா இது லைனிங் தான் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல. ஓகே. ஸோ வந்து 41க்கு நான் மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் ஹைட் மெஷர் பண்ணுறப்ப உங்களுக்கு 41 இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை கம்மியாக இருந்தது 3 to 4 இன்ச்சஸ் வரைக்கும் கம்மியாக இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் நான் அதுக்கு மேலே கம்மியாக இருந்ததுன்னா அது ரொம்ப நைஸு ஸ்கர்ட் அப்படிங்கிறதுனால மேலே இருக்க துணி வந்து நைஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி லைனிங் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் வந்து மெஷர் பண்ணாலும் அதே மாதிரி இந்த மேல் துணியையும் மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு போகிறோம். ஓகே. இப்போ பட்டிக்கு வந்து கட் பண்ணல. ஆக்சுவலாக இதில் எந்த இடத்துலையுமே பட்டிக்கு எடுக்க முடியல. இப்போ நான் சைடில் எடுத்தேன் அப்படின்னா வந்து லென்த்து வந்து ஸ்கர்ட்டோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, லென்த் அப்படிங்கன்னா சுத்தளவு சொல்கிறேன். அந்த ப்ளீட்ஸ் வைப்போம்ல அது வந்து கம்மியாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நான் இந்த இதிலலாம் எதுவுமே வைக்கல. நம்ம வந்து டாப் கட் பண்ணோம்ல அதில் வந்து துணி எங்கேயாவது மிச்சம் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம பட்டி வைக்கணும். சரியா? லைனிங் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இதையும் மடித்து போட்டுட்டு லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து மெஷர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ ஸ்கர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம டாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து டாப்போட லைனிங். நம்ம ஸ்கர்ட்டுக்கு எப்படி மடித்து போட்டோம் அந்த மாதிரியே இதை வந்து அப்படியே 4 மடித்து போட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 4 மடித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம்.
ஷோல்டர் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக 1/2 inch போட்டாச்சு. அடுத்து இந்த டாப்போட ஹைட் பார்த்திங்கன்னா 39. ஸோ இது வந்து ஸ்லிட்டட் குர்த்தி, அதாவது சைடில் ஸ்லிட் வரும் பார்த்திங்களா, அது மாதிரி வரும். ஸோ 39 மார்க் பண்ணிடலாம் ஹைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இந்த டாப்புக்கு வந்து நான் ஷோல்டர் 5.5 வைக்கிறேன். ஓகேயா? ஸோ 5.5. அப்புறம் நெக் பார்ட் வந்து 2 inchesலேருந்து 2.5 வைக்கலாம். நான் 2.5 வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து செமிஸ்டர் இல்லையா, அதில் வந்து நல்லா கழுத்து அகலமாக தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும், ரவுண்ட் நெக்குங்கிறதுனால அகலமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக 2.5 inch வைக்கிறேன். சரியா? அடுத்தது நம்ம ஆம்ஹோல் வந்து ஹைட் வந்து 6 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம லைன் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாப்போட செஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 30 inches. ஓகேயா? 30 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 7.5 வருமா? 7.5ஓட ஒரு 1/2 inch ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சுடிதாரில் கூட உங்களுக்கு நல்லா டைட் ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதையே கூட நம்ம வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 7.5 மோடு மார்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்கே கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால தான் நான் 8 inches வச்சுருக்கேன். இப்போ ஆம்ஹோல் இதே மாதிரி கர்வ் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் நம்ம செக் பண்ணணும். நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஆம்ஹோல் ட்ரா பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதோட ஆம்ஹோல் பார்த்திங்க அப்படின்னா 15 inch. ஸோ வந்து 7.5 வரணும் இங்கே. ஓகே, ஸோ half of the armhole. ஓகே, 7.5. ஸோ எப்பயுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாஸ்தி இருந்தால் கம்மி இருந்தால் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கேயே. ஸோ தட் தைக்கிறப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லிட்டட் குர்த்தி. ஸோ ஸ்லிட்டு வந்து அதாவது ஓப்பனோட ஹைட் வந்து நான் 21 எடுத்திருந்தேன். இதெல்லாம் ஸ்கர்ட் தான் கீழே வருதுங்கிறதுனால கொஞ்சம் மேலேருந்து ஓப்பன் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான் 21 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 21ல் இந்த மாதிரி ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டு இதோட சுற்றளவு, அதாவது சீட்டு சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 38. ஓகே, ஸோ 38 வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் நல்லா டைட் ஃபிட்டிங்காக எடுத்தீங்க, அதாவது கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 inch நம்ம செஸ்ட்டுக்கு போடுற மாதிரி 1/2 inch வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஓகேவா இந்த லூஸ் ஓகேவான்னு கேட்டுட்டு அந்த மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஆம்ஹோல் பாயிண்ட்டுக்கும் கீழே இந்த சீட்டு பாயிண்ட்டுக்கும் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம ஹிப்பை வந்து நம்ம மெஷர் பண்ணிப்போம் இல்லையா, அதை போடுறதுக்காக. ஸோ இடுப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த சுடிதாரோடது 26 டிவைடட் பை 4. ஸோ அதில் வந்து ஒரு 1/2 inch ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து பேக்கில் நம்ம டாட் பிடிக்கணும், அப்போ தான் வந்து சுடிதாருக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டாட்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 1.5 inch நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஸோ அந்த டாட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். கீழே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னா நம்ம சீட்டு மெஷர் பண்ண பார்த்தீங்களா, அதோட நேராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் அகலமாக வேணும்னா ஸோ 1 inch 2 inch அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இது வந்து 38 சீட்டு வச்சோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து ஒரு 42 கூட வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ரைட்டாகவே வேணும்னா நீங்கள் அதே 38 கீழேயும் கொண்டு வந்துடலாம். சரியா? இப்போ நம்ம இந்த சைடில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு வந்து அப்புறம் பேக் நெக் இது ரெண்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் நான் மெஷர்மெண்ட் எடுத்தது இந்த டாப்புக்கு வந்து 6.5 எடுத்தேன் ஃப்ரண்ட்டில். ஆனால் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நெக்கு கொடுத்துருக்காங்க அந்த மெட்டீரியலில், அதுக்கு தகுந்தப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ இந்த கர்வ் வந்து ஒரு 1/2 inch இல்லை 1/4 inch வந்து கீழே போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கட் பண்ணணும், பேக்கில் கட் பண்ணக்கூடாது. ஓகேயா? இப்போ நம்ம எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம வந்து பேக்கில் பேக் நெக்கு கட் பண்ணணும், அப்புறம் டாட்ஸ் போடணும். அது மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 7 inches எடுத்திருந்தேன் நெக்கு. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிள் ரவுண்ட் நெக்கு தான். அதை கர்வ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம டாட்ஸும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எப்பயுமே அந்த டாட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 10 inch 10.5 அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதோட ஹைட் சொல்கிறேன், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஓகே, சைடில் வந்து 3 to 4 inchesலேருந்து நம்ம அந்த கேப்பில் டாட் இருக்கலாம். ஓகே, அது 2 ஃபோல்டிங் போட்டிருக்கான்ல, ஸோ அதை வச்சு சொல்கிறேன். டோட்டலாக வந்து 8 inches கேப், 7 to 8 inches இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் டாட்டுக்கு. ஓகே, அப்புறம் டாட்டோட ஹைட்டு வந்து நீங்கள் மேக்ஸிமம் 8 inches கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, நல்லா இருக்காது. ஓகே, அதுமாரி டாட் வந்து அந்த ஓப்பன் நம்ம கட் பண்ணி ஓப்பன் வந்து போடுவோம் இல்லையா, அந்த ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கணும். அது கீழே இருந்ததுன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம டாட்டும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி கீழெல்லாம் மடித்து பைப்பிங் போட்டிருக்கு. ஸோ வந்து கீழே நம்ம எதுவும் தைக்கிறதுக்கு வேலை இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஹைட் மெஷர் பண்ணோம், அப்புறம் ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணோம், அவ்வளோதான். இதில் வந்து ஹைட் வந்து 20 inches இருக்குது இந்த ஸ்லீவ் மொத்தமாக லென்த்து. ஸோ அதை அப்படியே மெஷர் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து டிசைன் இருக்குது ஸ்லீவில். அதனால் வந்து ஸ்லீவில் பார்க்குறப்போ வந்து கரெக்டாக நேராக வர மாதிரி, ஃப்ரண்ட்டில் நேராக வர மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, நகர்ந்துடுச்சு அப்படின்னா டிசைன் வந்து பேக்கில் போய்டும், இல்லை ஃப்ரண்ட்டில் வந்துடும், அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்தப்பில் நம்ம மடித்து போட்டுக்கணும். ஓகே, கீழே வந்து ஹைட், அதாவது சுற்றளவு வந்து 8 inch, ஸோ 4 inch வச்சுட்டேன். அப்புறம் இந்த மாதிரி லாங் ஸ்லீவ் எடுக்கிறப்ப நம்ம எல்போ கிட்ட கூட நம்ம சுற்றளவு எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இதோட ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 15 inch. ஸோ இங்கே 7.5 வைக்கலாம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 3 inchக்கு ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம க்ராஸை அந்த ஆர்ம் ஹோலை மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டிசைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்தப்பில் மடித்து போட்டுக்கோங்க. கீழே ஏதாவது நம்ம ஜாயிண்ட் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் டிசைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரலன்னா நல்லா இருக்காது. ஓகே, ஸோ அது மாதிரி சைட்லேயும் நான் வந்து 1லேருந்து 1.5 inch விட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ்ஸை. இதுக்கு எதுவும் லைனிங்லாம் தேவையில்லை. ஃபுல்லாக ஸ்லீவில் டிசைன் இருக்குல்ல, அது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் லைனிங் இல்லாமல் போட்டால். ஓகே, நான் இதுக்கு வந்து உள்வெட்டு எதுவும் வெட்டல. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணால் அது எப்படி இருந்தாலும் நகர்ந்துடும், அதனால் நான் அது மட்டும் கட் பண்ணல. சரியா? இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங்கில் கட் பண்ணலாம், ஃப்ரண்ட் பேக், அது ரெண்டுத்தையுமே வந்து மேலே அதாவது மெட்டீரியலில் போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம்.
குர்த்தி கட் பண்ணிட்டோம், கீழே ஸ்கர்ட்டு கட் பண்ணிட்டோம். ஸ்கர்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் நம்ம அந்த பட்டி மட்டும் பேலன்ஸ் வச்சுருந்ததில்ல, இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற துணியிலலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாமே கொஞ்சம் ஜாயிண்ட்லாம் நிறைய போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் மெஷர் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜாயிண்ட் போட்டு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகேயா, என்னென்னா ஹிப் வந்து 30 இன்ச்சு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸ்கர்ட் கட் பண்ணுறப்பே பட்டி கட் பண்ணுற துணி பத்தலைங்கிறதுனால ஜாயிண்ட் போட்டு கட் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேயா, உண்மை இல்லைங்க, 30 இன்ச்சஸ் நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம 3 to 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்தப்பில் பட்டி கட் பண்ணிக்க வேண்டியதான். 2 இன்ச்சஸ் ஹைட்டில் கட் பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து இந்த ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காமிக்க பார்க்குறேன் இந்த பட்டி மட்டும். ஸோ செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் ஸ்கர்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து இன்னுமே கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப்போட ஸ்டிச்சிங் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.